ரவுடிசம் அப்படிங்கிறது அதே நிலைப்பாட்டிலே தானே இருக்குது, குறைஞ்ச மாதிரி தெரியல. அதாவது நெறியாளர், இது நம்பலனால ஒரு விஷயத்த சொல்கிறேன். எல்லா கட்சியிலையுமே வச்சுருக்காங்க, டீமே இருக்காங்க. அவங்களுக்கு தேவைன்னா அவங்கள பயன்படுத்துவாங்க, தேவையில்லைன்னா சுடுவாங்க. என் கிளைண்ட் அப்படி தாங்க சைதாப்பேட்டில் போன மாதம் தூக்கிட்டு போட்டாங்க கோர்ட் வாசல் வச்சு 10-25க்கு கோர்ட் வாசல் வச்சு தூக்கிட்டு போட்டாங்க. நான் மைனாராஜ் மேஜிஸ்ட்ரேட் போயிட்டு அவங்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலைக்கு போவாங்க, ஏழ்மையாக இருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன், கூலி வேலை தான் செய்வாங்க. ஆனால் இவனை பார்த்தீங்கன்னா 4 மணி கேஸ் 5 மணி கேஸ் எடுத்து வச்சுருப்போம். சாத்தாங்குளத்தில் பெண்ணிக் ஜெயராஜ் அடிச்சு கொண்டாங்க காவல்துறையில். அது யாராவது ஒருத்தர் சரியாக இருந்தால் அவங்க செத்துருக்க மாட்டாங்க. நிறையாளர் அத்தனை காவலர்கள் யாராவது ஒருத்தர் அவ்வளோலாம் நல்ல மாதிரி ஒதுக்கிறானா டாக்டர் மேஜிஸ்ட்ரேட் எல்லாம் சொல்லுங்க. நான் குற்றச்சாட்டை வைக்கிறேங்க, என்ன வழக்கமும் என் மேலே போட்டு நான் ஃபேஸ் பண்ணுறேன். மாடியில் நின்றுட்டு எனக்கு மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க. மாடியில் நின்றுட்டு அக்யூஸ் கீழே நிற்கிறான். கண்ணெதிர பார்த்தேன், சார் இது தப்பு, இது ஜெயில் வாசல் போயிட்டு விரல விட்டு பாபான்னு வாந்தி எடுத்துனா அவங்க உள்ளே விட மாட்டாங்க. ஐயோ நீ கொண்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணி ஏன் தள்ள ஒன்றா கட்டிட்டு போறியா, உள்ளே போய் செத்தா நான் மாட்டுறதுக்கான்னு. ஏன்னா வக்கீலை பொறுத்தவரை பயங்கர ஈகோ எங்களுக்கு அதிகமாக இருக்கும். பல போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லியிருக்கேன், சார் நான் வந்த பிறகு என் கிளைண்ட் மேலே கை வைக்கிறதா இருக்கக்கூடாது. ஒரு ஆய்வாளர் எப்படி அவன் உயிரை எடுக்கிறதுக்கு டிசிஷன் பண்ண முடியும்னு சொல்கிறேன். நான் கொலை பண்ணா இல்லையான்னு விசாரிக்க வேணும்னு கோர்ட்டு என்னை எப்படி சுடுறது எப்படி சரி. ஆனால் வெகுஜன மக்களுக்கு எப்படி தெரியுமா என்ன இருக்குது, 2 பேரை சுட்டா எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிட்டியாக இருந்தால் கமிஷனர் அருண் ஏன் சிட்டியை கண்ட்ரோல் பண்ணார், எப்படி பண்ணார். அப்புறம் ஒவ்வொரு எஸ்பியும் ஏன் பண்ண முடியாது. அவர் மாவட்டத்தில் 5 பேர் இருப்பாங்களா, உட்கார வச்சு நல்ல மரியாதை டீ காஃபிலாம் கொடுத்து இந்த மாதிரி கேஸ் ஹிஸ்ட்ரி எடுத்து வச்சு இத்தனை கேஸ் இருக்குது முடிச்சுக்கோங்க, இல்லைன்னா நாங்கள் தான் முடிக்கிற மாதிரி இருக்கும். எப்படி சௌரியன்னு பார்த்தீங்கன்னா ரைட் சார் நாங்கள் முடிச்சுக்கிறோம் சார், போலீஸ் தொல்லை பண்ணாமல் இருக்க சொல்லுங்கள் சார் பாருங்க. உங்ககிட்டயே எத்தனை கொலைகள் நடந்திருக்குன்னு 5 வருஷத்துல அதுக்கான டேட்டாஸ் இருக்கு. அப்படிங்கிறப்போ ஏன் காவல்துறை அவங்களுடைய நடவடிக்கைகள் பின்னும் ரவுடிசம் அப்படிங்கிறது அதே நிலைப்பாட்டிலே தானே இருக்கு, குறைஞ்ச மாதிரி தெரியலையே. அதாவது நெறியாளர், இது நம்பலனால ஒரு விஷயத்த சொல்கிறேன். எல்லா கட்சியிலையுமே வச்சுருக்காங்க, டீமே இருக்காங்க. அவங்களுக்கு தேவைன்னா அவங்கள பயன்படுத்துவாங்க, தேவையில்லைன்னா சுடுவாங்க. இது இயற்கை. எல்லா அரசியல் கட்சியிலும் இருக்காங்க. இல்லைன்னு சொல்லுங்க. ஏதாவது ஒரு கட்சியில் எங்கள் கட்சியில் யாருமே இல்லை. கம்யூனிஸ்டில் வேணால் இல்லாமல் இருக்கலாம், எல்லா இதுலேயும் இருக்காங்க. தேவைப்படுறாங்க, அவங்களுக்கு வச்சுக்கிறாங்க. அவங்கள ஒரு யூனிஃபார்ம் போடாத காவல் மாரி அவங்கள அரசியல் கட்டமைப்பே ரவுடிசம் இருக்கணும்னு விரும்புதா அவங்க பயன்படுத்துகிறாங்க. அவங்கள இல்லைன்னா சொல்ல முடியாது. எல்லாரும் ஒரு கட்சி அவங்கள அணைஞ்சிக்கிறாங்க, கட்சியில் இருக்காங்க, அதை வச்சு அதில் பயன்படுத்திக்கிறாங்க. அது அரசியல் கட்சிகள் அவங்கள மிஸ்யூஸ் பண்ணு தான் சொல்லுவேன். நான் இப்போ பேசினேன்ல, இது மாதிரி ஒரு எஸ்பி, ஒரு கலெக்டரு, அந்த மாவட்டத்தில் உள்ள ஹெச்எஸ் ஹை செக்யூரிட்டி லிஸ்ட்டில் இருக்காங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு பேசுறது எவ்வளோ நேரம்? ஒரு மீட்டிங் நடத்தியிருப்பாங்களா? நடத்தலை. சினிமாவில் தான் பார்த்தேன். நான் பேசினேன் இல்லையா, இது ஒரு காமன் சப்ஜெக்ட். நான் ஒரு கலெக்டராகவோ இல்லை ஒரு எஸ்பின்ட்டு அதிகாரம் இல்லை. நான் கூப்பிட்டா யாரும் உட்கார போகிறது இல்லை. நான் அதே எஸ்பியாவோ கலெக்டராகவோ இருக்கேன்னா, எஸ்பி ஒரு சேரில் கலெக்டர் ஒரு சேரில் உட்காந்துங்க, மாவட்டத்தை கூப்பிடுங்க. எத்தனை பேர் இருக்காங்க டிஸ்ட்ரிக்டில்? ஒரு மாவட்டத்தில் அதிகபட்சம் ஒரு 10 பேர் இருப்பாங்களா? தமிழ்நாடு முழுக்க சொல்கிறேன், ஒரு மாவட்டம் 10 பேர் இருப்பாங்களா? பெரிய ரவுடிகள்னு ஒரு மாவட்டத்துக்கு 10 பேர். பெரிய ரவுடிகள்லாம் வாய்தாவுக்கு போகாமல் தனிப்பட்ட முறையில் நீங்கள் கொலை பண்ணிட்டதுக்கெல்லாம் உங்களை கூப்பிட்டு பேசணுங்கிற அவசியம் இல்லை. மற்றபடி உங்களால் ட்ரபுள் தொடர்ந்து இருக்குது சொசைட்டிக்கு, கூப்பிட்டு பேச எவ்வளோ அழியாக போகுது, என்ன பிரச்சனைங்க, வாங்க உட்காருங்க. அதெல்லாம் தளபதி படத்தில் தப்பாகவே எடுத்தாங்க. கலெக்டர் எஸ்பி பேசக்குள்ள வைடா பாப்புன்னு ரஜினி சொல்கிற மாதிரி ஹீரோயிஸத்துக்காக வச்சுருந்தாங்க. அது மாதிரிலாம் பேசிட்டு வெளிலே வர முடியாது. கலெக்டர் ஆஃபீஸில் கலெக்டரை வைடா பாப்புன்னு சொல்லுவார்ல ரஜினி, அது படத்துக்கு நல்லா இருந்திருக்கும். தளபதியில் நிஜ வாழ்க்கைக்கு வெளியிலே வர முடியாது. நீங்கள் எஸ்பி ஆஃபீஸில் போனது வரையும் தான் ரெக்கார்டு இருக்கும், வெளியாவது போனதான் வெளியே வரும். ஏதாவது காட்டில் சுட்டு அள்ளி போட்டு எடுத்து அஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது போலீஸ் செய்வாங்கங்கிறது இவங்களுக்கும் தெரியும், இவங்களை செய்ய முடியும்னு போலீஸுக்கு தெரியும். ஆனால் ஏன் இந்த நடக்குது தவறுங்கிறது தான் கேள்வி, கொஸ்டின் மார்க்கு. கூப்பிட்டு பேச வேண்டியது தானே. நான் டேரெக்டாக நீ சூடு கொலை பண்ணு இப்படிலாம் சொல்லலை. போலீஸை போய் கூப்பிட்டு சொல்லுங்கள், இங்கே பாருங்க மேலே இவ்வளோ கேஸ் இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இனிமேலுக்கு இது இருக்கக்கூடாது. உங்கள் ஆப்பரண்ட் யார், இங்கே வாங்க, நீங்கள் இந்த சைடு இத்தனை கொலை பண்ணியிருக்கீங்க, அவங்க இத்தனை சைடு உங்களை கொலை பண்ணியிருக்காங்க, நீங்கள் எல்லாம் கோர்ட்டு மூலிமா வாய்தா போய் கேஸை முடிச்சாங்க, இத்தனை பெண்டிங் உங்கள் மேலே இருக்குது, வாரண்ட் பெண்டிங் இருக்குது, வாரண்ட்டை திங்கக்கிழமை ரீகால் பண்ணியாங்க, போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணாது. ஏன்னா வாரண்ட் ரீகால் பண்ண முடியாது ரவுடிகள், அது ஒரு பெரிய பிரச்சனை. போலீஸ் கொத்தா தூக்கிட்டு போயிடுவாங்க கோர்ட்டில் வச்சு. என் கிளைண்ட் அப்படி தாங்க சைதாப்பேட்டில் போன மாதம் தூக்கிட்டு போட்டாங்க கோர்ட் வாசல் வச்சு 10-25க்கு கோர்ட் வாசல்லே வச்சு தூக்கிட்டு போட்டாங்க. நான் மைனாராஜ் மேஜிஸ்ட்ரேட்டு போயிட்டேன், 11th கோர்ட் மேஜிஸ்ட்ரேட்டு பாய் ஐயாட்ட போய் இந்த மாதிரி தூக்கிட்டாங்கன்னா சட்டத்தில் அதுக்கு என்ன இடம் இருக்குன்னு கேட்டார். அது தெரியல, சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். கோர்ட்டுக்கு வர்றா, நான் ரீகால் பண்ண வர சொல்கிறேன், தூக்குனா நானே பிடிச்சி கொடுத்த மாதிரி இருக்குது, இதனால் எனக்கு பிரச்சனை எவ்வளோ வரும்னு உங்களுக்கு தெரியும் ஐயா. அப்புறம் உடனே புரிஞ்சுக்கிட்டேன்ட்டார். கோர்ட்டு போலீஸ் விட்டு அவனுக்கு அரசியல் சொல்ல அப்படின்னு ஆக்சுவலாக ஏறுன்னு ஏறினார்.
அதே இடத்துலயே. அதே இடத்துல வச்சு நீங்கள் எப்படி வந்து கோர்ட்டுக்கு வந்தவங்க தூக்குனேன்? சரி, பிரச்சனை ட்ரிகர் ஆகிடுது. அட்வொகேட்டுக்கு சின்ன சேஃப்டி இருக்குதுல்ல, நான் தானே வர சொன்னது கோர்ட்டுக்கு, நீ போய் பிடிச்சி வந்தியான்னு கேட்டேன். நீ போய் பிடிச்சி வந்தியா அவனை? நாளைக்கு உங்க கிளைண்ட் உங்க மேலேயே திரும்ப மாட்டாங்கன்னு என்ன? அதுதான் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அந்த வார்த்தையை. அதுதான் அவ்வளோ அவரும் சிவியராக இறங்கிட்டார். நாளைக்கு வந்து அவருக்கு என்ன பிரச்சனை வராதா? நீ வாரண்ட் போட்டு எவ்வளோ நாளாச்சு? 3 வாய்தா வாரண்ட் இருக்குல்ல, நீ போய் நெல்லையில் போய் பிடிச்சி வந்தியா அவனை? இங்கே வந்தவனை வந்து பிடிச்சி வந்தா நீ என்ன ஷார்ட் ரூட்டை கெடுக்கிறியான்னு ஏறி விட்டார். அது ஒரு பிரச்சனை இருக்குது. இவங்களால வாரண்ட்டை ரீகால் பண்ண முடியாது. ஓகே, கரெக்டாக மெசேஜ் கொடுத்துருவாங்க. வாரண்ட் ரீகால்லாம் காலைல உள்ள பாக்ஸில் வருவாங்க. 100% 90% வந்து உள்ளே உட்கார வைப்பாங்க. அது சில பேர் அவமானம் நினைக்கிறாங்க. கிடையாது. ரீகால் பண்ண வந்தோம் வெளில போய் வெட்டிட்டு விட்டாங்க. ஓகே, நீங்கள் பாட்டு வெளியில் நிற்கிறேன்ட்டு டீ குடிக்க போடுவீங்க, வந்து வெட்டிட்டாங்கன்னா பெட்டிஷன் காலில் இன் பண்ணியாச்சுல்ல, சரண்டர்னு அதில் ஒரு பெட்டிஷன் இருக்கும். ஓகே, சரண்டரில் உங்களுக்கு அப்படின்னா நீதிமன்றத்தில் சரண்டர் ஆகிட்டீங்கன்னு பொருள். அப்போ வெட்டினா ஜுடிஷியல் கஸ்டடி எப்போ உங்களை வெட்டினதாக தான் அர்த்தம். கோர்ட்டுக்கு அது அவ பேர் தான் புரிஞ்சிக்க மாட்டாங்க. நிறைய ப்ரொசீஜர் நம்ம வயலேட் பண்ணுறோம். நிறையாளரை ஓவர்லுக் பண்ணுறது, கிளைண்ட்டுக்கு ஃபேவராக செய்கிறோம்னு நினச்சிக்கிட்டு அது புரியாமல் செய்கிறாங்க. சரண்டர்னா உள்ளே உட்கார வைங்க, வெட்டிவிட்டானா என்ன செய்யுது? அதை ரீகால் பண்ணணும். அப்போ இந்த எஸ்பியோ கலெக்டரோ சொல்லணும், உங்களை ரீகால் பண்ணுறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணித்தரேன், உங்களை யாரும் போலீஸ் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, உங்கள் கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷன் இது, அவர் வாய்தா அட்டன் பண்ணுவார், ஒழுங்காக கோர்ட் அட்டன் பண்ணுவார், டிஸ்டர்ப் பண்ணாது, அவர் வாட்ச் பண்ணு, கண்காணிங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய உளவுத்துறை அதுக்கு தானே வச்சுருக்கீங்க. அப்படி தானேங்க இயல்பாக மாற்றணும். அதை இப்படியா இங்கே கொலை நடக்குது, இங்கே கொலை நடக்குது, இங்கே கொலை நடக்குதுன்னு அப்படியே சொல்லிட்டு இருந்தால் அது எண்டு தான் என்ன? ஆனால் இந்த நீங்கள் சொல்கிற சிஸ்டம் படி இங்கே எதுவும் நடக்கலை. அதனால நடக்கலை இருக்குது, சத்தியமாக நடக்கும். என் மனசுக்குள்ளே இது எழுது, இந்த வேகம் ஆத்திரம் இருக்குது. கூப்பிட்டு பேசுங்க. மனிதனை கொண்டுக்கிட்டோம்னா அப்புறம் என்னையா இருக்குது? எவ்வளோ நாள் இருக்க போகிறோம் நம்ம? நீங்கள் நிறைய ரவுடிகளை பார்த்துருப்பீங்க, உங்கள் கிளைண்ட்டு கூட இருக்காங்க. அந்த வகையில் யாராவது இல்லை நான் தெரியாமல் இதுக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு பேசியிருக்காங்களா? அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது நடந்திருக்கா? எல்லாருமே அந்த ரியலைசிங் வந்துடுறாங்க. சின்ன பசங்க ரியலைஸ் பண்ணவே இல்லை. 18, 19, 20, 25 ரியலைஸ் பண்ணவே இல்லை. ஒரு 35 வயசுக்கு மேலே ரியலைஸ் வரும். பொருளாதாரம் இருக்காது. முதல் விஷயம் பொருளாதாரம் இருக்காது. உங்களுக்கு யாருமே கடன் கொடுக்க மாட்டாங்க. கொலை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யார் கடன் கொடுப்பா? நீங்கள் திருப்பி கொடுக்க மாட்டீங்கல்ல, மிரட்டா என்ன பண்ண முடியும்? அடுத்தது ஒரு நமக்கு வீட்டில் சம்மந்தம் கூட அமையாது. அலைன்ஸ் இருக்குல்ல, பிள்ளைங்க அலைன்ஸ், அது கூட அமையாது. அதுலேருந்து வெளியிலையும் வர முடியாது. அவங்களால வெளில வரணும்ல, ரிவர்ஸ் ஆகணும்ல, அதுவும் முடியாது. இப்படியா ஒரு குழப்பத்தில் மாட்டி வாய்தாவுக்கு அலையணும். அன்னைக்கு பார்த்தா ஒரு விசேஷம் இருக்கும், ஆனால் கோர்ட்டுக்கு போகணும், நீங்கள் வக்கீலுக்கு காசு கொடுக்கணும். ஓகே தானே, காசு கொடுத்தானே ஆகணும். இங்கேயாவது கோர்ட்டுக்கு போகிறது பாதுகாப்பு வேணும் உங்களுக்கு. ஒரு முறை வாய்தாவுக்கு வரக்குள்ளையா நீங்கள் பெரிய பெரிய ஆள் தமிழ்நாட்டிலே பார்த்துருப்பீங்க, எவ்வளோ பெரிய ப்ரொடெக்ஷனோட உள்ளே வர்றாங்க. திருவிழா மாதிரி கூட்டத்தை அழைச்சிட்டு வர்றாங்க. அப்போ இவ்வளவுக்கு பேருக்கு நீங்கள் செலவு பண்ணி தான் ஆகணும். செலவு பண்ணலன்னா அவங்க கூட யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த இண்டஸ்ட்ரியில் அது ஒரு பெரிய குழப்பம்னா நீங்கள் செலவழிக்கணும் காசு, வேறு வழியே கிடையாது. அதை விட்டுட்டு சமூகத்துக்காக கொலை செய்கிறவங்கள பார்த்தீங்கன்னா ரொம்ப பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பாங்க. அவங்க அந்த இளைஞர்கள் வந்து நம்ம சமுதாய விடுதலைக்கு கொலை பண்ணுறவங்கள்ட்ட பொருளாதாரமே இருக்காது. அவங்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலைக்கு போவாங்க, ஏழ்மையாக இருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன், கூலி வேலை தான் செய்வாங்க. ஆனால் இவனை பார்த்தீங்கன்னா 4 மர்டர் கேஸ் 5 மர்டர் கேஸ் எடுத்து வச்சுருப்பான். சமுதாய கொலைகள், நான் சமுதாயத்துக்கு போராடுறேன் அப்படின்னு. சமுதாயத்துக்கு போராடுறதுக்கு இதெல்லாம் வழியே கிடையாது. எனக்காக எந்த இடத்துலையுமே வந்து நான் உங்கள்கிட்ட எப்பயுமே சொல்கிற விஷயம் அதுதான். ரவுடிசத்தை ப்ரமோஷன் பண்ணியோ இதை டெவலப் பண்ணி பேசுகிறது எனக்கு நோக்கமே இல்லை. என்னோடய நோக்கம் இந்த மனித குலம் அமைதியாக இருக்கணும், நம்ம சந்தோஷமாக வாழ தான் இங்கே பிறந்திருக்கோம். இதில் ஏற்கனவே நம்மள்ட்ட நிறைய பிரச்சனை இருக்குது. நிறைய அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை, சாதி, மதம், மொழி, இனம் எல்லாத்துலேயும் நம்மளை கேம் விளாட்றாங்க. அது முதல்ல நம்ம உணரவே மாட்டோம். எல்லாத்துலையும் நம்ம கேம் விளையாடப்படும். நம்ம தான் பகடக்காயாக இருக்கும். எல்லோரும் சந்தோஷமாக தாங்க இருக்காங்க. நம்ம தாங்க அடிமட்ட லெவலில் தாங்க எல்லாம் அடிச்சுக்கிட்டு நிற்கிறான். நம்மள்ட்ட ஆல்ரெடி எல்லாமே இருக்குது. இதில் தேவையில்லாமல் இதுவும் ரவுடிசமும் உள்ள புந்துனா நம்ம என்ன அவர் சொல்லுங்கள்? போதை பழக்க வழக்கம், போதையெல்லாம் நீங்கள் எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு தெரியுமா? உச்சத்துக்கு வீட்டு. நேற்று தான் சங்கர் ஜிவால் அவர்கள் வந்து 0% கஞ்சா ப்ரொடக்ஷன் தமிழ்நாடு டிக்ளேர் பண்ணுறாரு. ஓகே, தயாரிப்பு இல்லை இங்கே, பட் செல்லிங் இருக்குது தானே? செல்லிங் இருக்குது, ஆனால் தயாரிப்பு இல்லை. தயாரிப்பு இல்லை, பூமியிலேருந்து விளையலை. அப்புறம் எப்படி விளையா பொருள் இங்கே எப்படி கிடச்சிது? அடுத்தது அதை கண்டுபிடிக்கணும்ல, எங்கேயோ கோட்டை விட்டுருக்கோம். அதாவது இந்த சிஸ்டம் வந்து சரி பண்ணணும்னு யாருமே நினைக்கிறதில்ல. நிறையாளர் இந்த சிஸ்டத்தை வந்து அப்படியே சரி பண்ணணும். அப்படியே நாங்கள் சொன்ன மாதிரி கைதா மாறுது கத்தி அதே தான் இருக்குதுன்னு சொன்னல, அதே மாதிரி தான் இங்கே இருக்குது. ஆட்சிகள் மாறுது, ஆட்சியாளர்கள் அப்படியே தான் இருக்கிறாங்க. முதல்ல இப்போ அதிமுக கவர்மெண்ட் இருந்தாங்களா, திமுக கவர்மெண்ட் இருக்காங்களா, ஆட்சி மாறிட்டு, ஆனால் அதிகாரிகள் அவங்களே தானே இருக்காங்க. ஓகே, அப்புறம் எப்படி நீங்கள் சிஸ்டத்தை சரி பண்ணுவீங்க? இன்னும் அரசுக்கான அதிகாரிகளாக மாறணும். ஒரு மாவட்டம் இருக்குது, இந்த மாவட்டத்தில் எந்த அஃபென்ஸ் நடந்தாலும் இந்த இன்ஸ்பெக்டரு, இந்த ரேங்கில் உள்ள ஐஎஸ் இன்டெலிஜென்ஸு இவங்களை சஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாக்க அங்கே தவறு நடக்குமா?
எப்படி நடக்கும்? கேட்ட கேள்வியே கிடையாது, சஸ்பெண்ட் பண்ண ஒன்று. அந்த குற்றம் நடந்துச்சுன்னா அதுக்கான பேச்சே கிடையாது, நீங்க தான் காரணம். சஸ்பென்ஷன் பண்ணுவோம். அதிகாரிகள் தான். ஏன்னா ஐஏஎஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஐபிஎஸ் சஸ்பெண்ட் பண்ண முடியாது, ட்ரான்ஸ்ஃபர் தான் போடலாம் ஸ்டேட் கவர்மெண்ட். இதுவே பாதி பேருக்கு தெரியலங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்திய தேர்வு ஆணையத்தில் வர்றவங்க ஆமாம், நம்ம சஸ்பெண்ட் பண்ண முடியாது, ட்ரான்ஸ்ஃபர் போடலாம். அதை செய்யலாம். ஐஏஎஸ் ஐபிஎஸ் சொல்ல வேண்டியது, உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் போடுவோம். டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுக்கிறது அதிகாரம் உண்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. நடவடிக்கை எடுப்போம்னா அங்கே தப்பு நடந்துருமா? காவல்துறையும் மாவட்ட ஆட்சியரும் மிக சரியாக இருந்தால் தவறே நடக்காது. ஒரு தாலுகா ஆஃபீஸில் போய் பட்டா எழுத போயிருக்கீங்களா, பட்டா மாற்றிருக்கீங்களா? அதாவது ஒரு அப்ளை பண்ணுங்க பட்டா மாறுதலுக்கு, அப்புறம் தான் தெரியும் இந்த சிஸ்டம் எப்படி ஒன்று தரன்னு ஒரு சட்டையை பிடிச்சி இழுக்குதுன்னு தெரியும். ஒரு பட்டா மாறுதல் அப்ளை பண்ணுறோம், ஆன்லைனில் அப்ளை பண்ணுறோம், நீ வந்து சைட்டை பார்க்கணும். ஓகே, சைட்டை பார்த்துட்டு பட்டா இஷ்யூ பண்ண வேண்டியதான். விஓ ஒரு சான்று கொடுக்க போகிறாங்க, எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக நடக்க வேண்டியது. ஆனால் எதுக்கு நீங்கள் வருஷ கணக்காக அலைகிற தாசில்தார் ஆஃபீஸுக்கு வீட்டுக்கும் கலெக்டர் ஆஃபீஸில் பெட்டிஷன் கொடுக்குறோம், ஒரு ஓஏபி வரல, ஏதோ ஒரு சிஸ்டத்தை. ஏன்னா எல்லாத்தையும் முதலமைச்சர் வந்து பார்க்க முடியாது, சிஸ்டத்துக்கு சரி பண்ண தான் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் சரியாக ஆகலை, பணம் கொடுத்தா தான் நடக்குது, அதுக்கு ஒரு இடைத்தரகர் தேவை இருக்காங்க. நீங்கள் டைரெக்டாக எதுவுமே போய் பார்க்க முடியாது, அணுக முடியாது. எனக்கு தெரிஞ்சு இருக்கிற குழப்பத்தில் கோர்ட் பரவாயில்லன்னு தான் நான் நினைப்பேன். இது ஒரு சிஸ்டமேட்டிக்காவது கரெக்டாக இருக்குது. இத்தனாம் தேதி வாய்தானா அத்தனாம் தேதி கரெக்டாக உங்களுக்கு வாய்தா கூப்பிட்றாங்கல்ல, உங்களுக்கு அந்த தேதிக்கு அது ப்ரொசீஜர் நடந்துக்கிட்டே இருக்கு. கோர்ட் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் கூட நேற்று கருத்து தெரிவிச்சிருந்தார். அதுதான் இன்னமும் இந்த நீதிமன்றத்தில் தான் ஒரு சிஸ்டமேட்டிக்காக அந்த ஜனநாயகம் அப்படிங்கிறது. அவ்வளோ பெரிய மனுஷன் சொன்ன வார்த்தையை நானே சொல்லியிருக்கேன். நீங்கள் சொல்கிறீங்க, நேற்று தான் கருத்து நான் பார்க்கல. அதை சிஸ்டம் வந்து நீதிமன்றம் சரியாக இருக்குது. இத்தனாம் தேதி வாய்தானா இத்தனாம் தேதி வாய்தா, இத்தனாவது நிமிடத்தில் இத்தனை மணிக்கும் கேஸ் கூப்பிடப்படுனா கூப்பிடுவாங்க. அடுத்த வாய்தா சாட்சி அழைச்சிட்டு வரணும்னா சாட்சி அழைச்சிட்டு வருவாங்க போலீஸ். ஸோ அது வேலையை செய்யுது. பாக்கி யாருமே அந்த வேலையை சரியாக செய்யலாம். அது என்ன செய்யுது? இப்போ சாத்தாங்குளத்தில் பென்னிக் ஜெயராஜா அடிச்சு கொண்டாங்க காவல்துறையினர். அதில் யாராவது ஒருத்தர் சரியாக இருந்தால் அவங்க செத்துருக்க மாட்டாங்க. நிறையாளரை அத்தனை காவலர்கள் யாராவது ஒருத்தர் காவலர் மட்டுமா? ஏன் டாக்டர் என்ன பண்ணா? நீ உங்கள்கிட்ட மெடிக்கல் ஃபிட்னஸ் வாங்கி தரப்ப உள்ளே போனான், அவனால நல்ல மாதிரி ஒதுக்கிறானா? டாக்டர் மேஜிஸ்ட்ரேட் எல்லாம் சொல்லுங்க, நான் குற்றச்சாட்டை வைக்கிறேங்க, என்ன வழக்கமே என் மேலே போட்டு நான் ஃபேஸ் பண்ணுறேன். நீ நல்லவனா, புனிதனா? நீ டாக்டர், நீ மெடிக்கல் ஃபிட்னஸ் பார்த்தில்லப்பா, பார்த்தப்ப அந்த ரத்தம் ஆசன கூட வழியாக ஊற்றிக்கிட்டே இருக்குது துரத்துறன்னு, எப்படி நீ ஃபிட்டுன்னு கொடுத்த? ஜெயிலுக்கு போகிறது ஃபிட்டு கிடையாதுல்ல. ஏபிபி எப்படி ஒப்பீனியன் கொடுத்த? நீ ஏபிபி ரிமாண்டுக்கு ஒரு ஒப்பீனியன் கொடுக்கணும், எப்படி கொடுத்த? நீ தப்பு தானே. மேஜிஸ்ட்ரேட் எப்படி ரிமாண்ட் பண்ணி நீங்கள் பார்த்து காவல்துறை அடித்தாங்களாப்பா, உடம்புல எதுவும் காயம் இருக்குப்பா, கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் இன்ட்ராகேஷன் இருக்குது மேஜிஸ்ட்ரேட்டுக்கு. அங்கே வேலை சும்மா எழுதி பேப்பர் தூக்கி வீசுறது கிடையாது. அங்கே மாடியில் நின்றுட்டு எனக்கு மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாருங்க. மாடியில் நின்றுட்டு சார் ரிமாண்டு இது அனுப்புகிறாரு உள்ள, மாடி பில்ல மேலே நிற்கிறாரு, அக்யூஸ் கீழே நிற்கிறான். கண்ணெதிர பார்த்தேன், சார் இது தப்பு, இது இப்படி மேலே வந்து பண்ணுவீங்க அப்படின்னு. அப்புறமா பணியனோட கீழே வர்றாரு, இது சரியாது. ஆனால் சதாகுளத்தில் யாரோ ஒரு ஜெயிலில் இன் பண்ணான்ல ஜெயிலர், அவெல்லாம் அக்யூஸ் ஆகியிருக்கணும் இந்த கேஸில். எப்படி நீ இன் பண்ண? செக் பண்ணியிருப்பீங்களா? அவங்களோட இன் பண்ண மாட்டாங்க. நீ ஜெயில் வாசல் போய் வாந்தி எடுத்தாலே உங்களுக்கு இன் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஜெயில் வாசல் போயிட்டு விரல விட்டு பாப்பான்னு வாந்தி எடுத்துனா உங்களுக்கு உள்ளே விட மாட்டாங்க. ஐயோ நீ கொண்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணி ஏன் தள்ள ஒன்றா கட்டிட்டு போறியா, உள்ளே போய் செத்தா நான் மாட்டுறதுக்கான்னு யாருமே. ஏங்க விசாரணைக்கு போன பாரதிராஜன் மேஜிஸ்ட்ரேட்டை அடிக்க பாஞ்சிருக்காங்க அந்த போலீஸ்காரன் சாத்தாங்குளத்தில். அவன் முன்னைக்கு வரைக்கும் பெயில் இல்லை, போன வாரம் வந்துச்சு பெயில், தர முடியாதுன்ட்டாங்க. நீங்கள் வழக்க முடிங்க, கேஸை முடிங்க அப்படின்னு. இப்போ யாருமே அங்கே சரியா இல்லை தானே. ஒரு சின்ன உதாரணம் தான் சொன்னேன். ஒரே ஒரு வழக்கிலே இவ்வளவு பேர் குற்றவாளி இருக்காங்க. விடிய கொண்டு வச்சு அடிச்சே, என்னத்துக்கு அடிச்ச நீ? யாராவது ஒருத்த வெளியே வந்து எங்க உள்ள அடிக்கிறாங்க போங்கன்னு ஊர் மக்களை யாராவது திரட்டி இருக்கலாம்ல. அதான் ஒரு டிவியில் கூட போட்டு ஷார்ட்ஸ் போட்டிருந்தாங்க ஃபேமஸாக, லட்சக்கணக்கில் போயிருந்தது. சாத்தாங்குளத்தில் பென்னிக் ஜெயராஜ் ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு வக்கீலை கூட்டிகிட்டு போயிருந்தா மரணமே நடந்திருக்காது. ஏன்னா வக்கீலை பொறுத்தவரை பயங்கர ஈகோ எங்களுக்கு அதிகமாக இருக்கும். பட் எனக்கு இல்லை, ஆனால் பொதுவாக எங்கள் ப்ரொஃபஷனுக்கு ஈகோ அதிகம். வழக்கறிஞர்களுக்கு சட்டம் தெரியும், கூடுதலாக தெரியா, நீ என்ன சொல்கிறது விளக்கம் எனக்கு தெரியண்டா போடா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதோட தான் எங்களுக்கு போலீஸ்காரங்களுக்கு கிளாஷ் ஆகிறதுக்கு காரணம். நீ என்ன சட்டத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுற? நீ போலீஸ் டிபார்ட்மெண்ட், நான் லா டிபார்ட்மெண்ட், எனக்கு சட்டத்தை தெரியும் அப்படின்னு பேசுவோம். அப்போ ஒரே ஒரு வக்கீல் 1000 ரூபா கொடுத்து அடிச்சுட்டு போயிருந்தா அவங்க செத்துருக்க மாட்டாங்க, வக்கீல் ஊரை கூட்டியிருப்பாங்க. ஓகே, ஏன்னா எங்களுக்கு ஈகோ ஆகிடுதுல, என் கிளைண்ட் அடிக்கிறது நான் அப்படி பார்த்துட்டு இருக்க முடியும். நானே சொல்லியிருக்கேன், பல போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லியிருக்கேன், சார் நான் வந்த பிறகு என் கிளைண்ட் மேலே கை வைக்கிறதுலாம் இருக்கக்கூடாது, நீங்கள் சம்மதம்னா சொல்லுங்கள், நான் சரண்டர் பண்ணுறேன், அதுக்கு உத்தரவாதம் கொடுத்தா மட்டும் தான் நான் அவனுக்கு கொண்டு வருவேன்னு சொல்லுவேன். எனக்கு முன்னாடி என் கிளைண்ட் அடித்தா என்ன அடித்தா அது மாதிரி தானே, எனக்கு ஈகோ இருக்குல்ல, எனக்கு அவமானமாக இருக்காதா? ஆனால் 1000 ரூபா கொடுத்து வக்கீல் போயிருந்தா அவன் போய் செத்துருக்க மாட்டாங்க. ஆனால் போலீஸ் எப்படி திரும்ப ட்ரிகர் பண்ணுறாங்க? நீ வக்கீலை கூட்டியாந்ததுனால தான் அவன் மேலே கேஸ் போடுறேன், வக்கீல் இல்லாமல் வந்து அவனை அனுப்பி விட்ற போனோன்னு வக்கீலை ஏன்டா கூட்டிகிட்டு வந்தோன்னு இவங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் மைண்ட் ஆகிடுது இவங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த சிஸ்டத்தை வந்து சரி பண்ணணுன்னா பேச்சுவார்த்தை தான் சுமூக தீர்வு கொடுக்கும். எந்த வகையில் 2 பேரை சுட்டுட்டா எல்லாம் சரியாயிடுமா?
என்கவுண்டருங்கிறது ரவுடிசம் ஒழிக்கிறதுக்கான ஒரு காரணம், ஒரு முடிவு கிடையாது. ஒரு முடிவு கிடையாது. சும்மா தற்சமயத்துக்கு அந்த நாங்கள் ஒரு இறுதியாக ஒன்றுன்னு சொல்லி முடிக்கிறேன். உலை கொதிக்குதுன்னா விரவை இழுத்து விடாமல் தண்ணியை தெளிச்சிக்கிட்டே இருந்தால் உலை அடங்கிருமா? பால் பொங்குதுன்னா மேலே தண்ணியை தெளிப்பாங்க, ஆனால் அப்பயும் பொங்கும். ஏன்னா விரவை இழுத்து விடணும், கீழே உள்ள விரவை அப்படியே தானே இருக்குது, அது அப்படியே எரிஞ்சிக்கிட்டே தானே இருக்குது. நீங்கள் அப்போ எப்போ யாராவது ஒருத்தர் சொல்கிறீங்க, சுட்டாச்சு, ரைட்டு 6 மாதம் ஆகிடுது. எல்லா கவர்மெண்ட்லையும் சொல்கிறேன், என்கவுண்டருங்கிறது ஆதரிக்க முடியாது. மதுரை உயர்நீதிமன்ற நீதியரசர் பிருத்திவிராஜ் அவர்களும் இதை பற்றி வன்மையாக பேசியிருக்காரு. என்கவுண்டர் எப்படிங்க சரி அப்படின்னு நானும் அதான் சொல்கிறேன். என்கவுண்டர் எப்படி சரி? ஒரு ஆய்வாளர் எப்படி அவன் உயிரை எடுக்கிறதுக்கு டிசிஷன் பண்ண முடியும்னு சொல்கிறேன். நான் கொலை பண்ணா இல்லையான்னு விசாரிக்க வேணும்னு கோர்ட்டு என்ன எப்படி சொல்கிறது எப்படி சரி? ஆனால் வெகுஜன மக்களுக்கு எப்படி தெரியுமா என்ன இருக்குது, 2 பேரை சுட்டா எல்லாம் சரியாயிடும் அப்படின்றாங்க. ஒரு பொது புத்தியில் நானே கூட ஒரு உணர்வில் பலமுறை சொல்லியிருக்கேன், அவனெல்லாம் என்கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அது சரியான முடிவு இல்லை. ஏன்னா அந்த பூனைக்கு மணி கட்டின பூனை நம்மளா இருந்தாக்க, உங்கள் அப்பாவாக இருந்தாக்க, உங்கள் அண்ணனாக இருந்தாக்க, மாவட்டத்தை சுத்தம் பண்ணணும். உதாரணத்துக்கு செங்கல்பட்டு மாவட்டம் சுத்தம் பண்ணணும். அடுத்த மர்டர் எவன் பண்ணுறானோ அவனை என்கவுண்டர் பண்ணணும்னு இருக்காங்க. ஏதோ உங்கள் பூர்வீக சொத்து பிரச்சனை ஏதோ இல்லை, நீங்கள் மர்டரில் உங்கள் வீட்டில் யாரையும் கொலை பண்ணியிருந்தாங்க, நீங்கள் மர்டர் பண்ணுறீங்க, அப்போ உங்களை சுட்டாக்க அப்போ எப்படி இருக்கும் வழி? அந்த வழி தானே எல்லாருக்குமே. அதே தான். முதல்ல உங்களுக்கு சொல்கிறதுக்கான காரண காரியம் வேணும், இல்லை ஒரு ரேஷியோ வேணும். அந்த ரேஷியோவில் இத்தனை வார்னிங் தாண்டி தான் நீங்கள் இந்த ஸ்டேஜுக்கு வரணும். இனி உன் மேலே அஃபென்ஸ் இருந்தால் என்கவுண்டர் பண்ணிடுவோம் அப்படி நீங்கள் சொல்லுங்கண்ணா, கண்டிப்பாக அஃபென்ஸ் இருக்காது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், சிட்டியாக இருந்தால் கமிஷனர் அருண் ஏன் சிட்டியை கண்ட்ரோல் பண்ணார்? எப்படி பண்ணார்? சிட்டியை இந்த ஹேபிச்சுவல் அஃபெண்டர் பண்ணுறவங்க யாருமே சிட்டியில் இல்லை, தெரியுமா இல்லை உங்களுக்கு? எல்லாருமே வெளியாயிட்டாங்க, டோட்டல் எக்ஸிட். ஏன்னா இங்கே இருக்க முடியாது, நம்மளை சுற்றுவாங்க அப்படின்ற ஒரு நிலை எல்லா மனசுக்கு தெரியும். புதுசாக தானே நடந்துக்கிட்டு தான் இருக்குது, அது நான் மறுக்கலை. அதை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது இல்லை. அப்புறம் ஒவ்வொரு எஸ்பி ஏன் பண்ண முடியாதா? ஒரு மாவட்டத்தில் 5 பேர் இருப்பாங்களா? வர சொல்லுப்பா, அந்த லோக்கல் போலீஸ் போய் கூட்டு வர போகிறாங்க, ஐயா பார்க்கணுப்பான்னு உட்கார வச்சு நல்ல மரியாதை டீ காஃபிலாம் கொடுத்து, இந்த மாதிரி கேஸுக்கு ஹிஸ்ட்ரி எடுத்து வச்சு இத்தனை கேஸ் இருக்குது இல்லை முடிச்சுக்கோங்க, இல்லைன்னா நாங்கள் தான் முடிக்கிற மாதிரி இருக்கும், எப்படி சௌரியன்னு பார்த்துங்கன்னா, ரைட்டு சார் நாங்கள் முடிச்சுக்கிறோம் சார், போலீஸ் தொல்லை பண்ணாமல் இருக்க சொல்லுங்கள் சார் பாங்க. சரி போலீஸ் நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது போங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இது செய்கிறதுக்கு எத்தனை நாழி ஆகிட போகுது? யாரை கேட்கணும்? இது செய்கிறதுக்கு நீ யாருக்கு கேட்கணும்? அதிகாரம் அவங்க கலெக்டர் எஸ்பியும் கேட்குறேன், இதை செய்கிறதுக்கு யாரை கேட்கணும்? யாரையும் கேட்க வேண்டியதில்லை, அவங்க செய்கிறது தான் அவங்க இருக்காங்களே, ஆனால் அவங்க செய்கிறது இல்லையே. நைட்டு 10 மணி 11 மணி ஆகுதில்ல, கமிஷனரே சொல்கிறேன், டக்குன்னு உங்கள்கிட்ட அதுக்கான வாகனம் இருக்குது, உங்களுக்கு ஓட்டுநர் இருக்கார், துப்பாக்கி இருக்குது உங்கள்கிட்ட, டக்குன்னு அப்படியே ஒரு ஸ்டேஷன் அப்படி விசிட் அடிங்களே. திடீர்னு ஒரு 2 ஸ்டேஷனை பூந்து பார்த்தா மற்ற ஸ்டேஷனில் பயப்படுவாங்கல்ல, எப்போ ஒன்றும் பூந்துட போகிறாரு கமிஷனரு. நான் யோசிச்சுட்டு வந்தேங்க, ஆனால் 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க மதுரை வயலுக்கிட்ட, 11:30 மணி இருக்கும். யோசிச்சுட்டு இருந்தேன், இதெல்லாம் செஞ்சாலே எல்லாம் சரியாயிடுமே. ஒரு பயம் இருக்கும். மேஷெட்டில் டக்குன்னு இதுக்கு போயிடணும், ஸ்டேஷனை போய் விசிட் பண்ணணும். யாருங்க எதுக்கு வந்திருக்கான், அவனை எதுக்கு வந்திருக்கான், யார் ரிமாண்டு கலைச்சல், யாருங்க என்னென்னு கேட்டாலே முடிஞ்சு போச்சு. இல்லீகலாக அங்கே நடக்கிறதுக்கான வாய்ப்பு குறையும். ஓகே, சாத்தாங்குளம் மாதிரி சம்பவமே நடக்காது. நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படிங்க, இந்த சிஸ்டம் அதுக்கு தானே இருக்குது, நீங்கள் தான் கேட்கணும். டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி டக்குன்னு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வாங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்கள், விசாரிங்க. எஸ்பி வாங்க விசாரிங்க, ஸ்டேஷனாக போங்க. ஒரு எஸ்பிக்கு எத்தனை ஸ்டேஷனுக்கு வந்துட போகுது மாவட்டத்துக்குள்ளே சொல்லுங்கள், வந்து போய் பார்க்க வேண்டியதானங்க. சும்மா 2 ஸ்டேஷன் பார்த்து வீட்டில் போய் தூங்கிடுங்க, அடுத்த ஸ்டேஷன் பலமே ஆகிடும். எப்போ ஒன்றும் வருவார் இவர், மப்டியில் சொல்லாமல் வந்து போய் பார்க்க வேண்டியதானே. அது செஞ்சால் தானங்க சரி பண்ண முடியும். காவல்துறையை நீங்கள் சரி பண்ணாமல், காவல்துறையும் நிர்வாகத்துறை, அதாவது கலெக்டரேட், மாவட்ட ஆட்சியர், தாசில்தார், விஓஓ, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வச்சாங்க, எப்படி வச்சாங்க, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், ஒன்று காவல்துறை, இன்னொரு ரெவென்யூ, இது 2ஐயும் ஸ்டடி பண்ணாமல் நீங்கள் குற்றத்தை குறைக்கவே முடியாது. குற்றம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்மளும் இதுமாரி சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான் குறையாக. ஒரு முடிவு வேணும்னா இவங்க 2 பேரும் அந்தந்த மாவட்டத்தை சிஸ்டத்தை சரி பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக் நாடே மாறிடும். பார்ப்போம்ண்ணே, நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஒரு க்ரைம் ஸ்டோரியில் ஒரு க்ரைமை பற்றி தான் பேசுவோம். ஒரு சைக்காலஜிக்கலாக அந்த குற்றங்கள்லாம் எப்படி நடக்குது, அது எப்படி தடுக்கிறது, ரவுடிசம் எப்படி நிறுத்துறது அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலாக எங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி.